ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பெயின் கேம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக்கபூ ஸ்மைல் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். அதை தான் நம்ம கேமாக விளையாட போகிறோம். இந்த வீடியோ வந்து இந்த கேம் என்னை ரொம்ப அழுவ வச்சிருச்சுங்க. எல்லோரும் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு கேம் பிளே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நியூ கேம் கொடுத்தாச்சு. February 2020. நம்ம தாங்க இந்த கேம் வந்து நம்ம குழந்தை. இங்கே பாருங்க, ஒரே இடமே இருட்டாக இருக்குது. இது வந்து நம்ம அப்பா இன்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க, பேசுவோம். நம்ம டேடுன்னு சொல்கிறோம், அவங்க வந்து டேடின்னு வருது. இது வந்து அப்பாவா நம்ம கேட்குறோம். ஆமான்னு சொல்லி அவர் வராருன்னு நினைக்கிறேன் உள்ள. லைட் போடுறாரு. ஓ, இங்கே பாருங்க, இது நம்ம ரூமில் இருக்க எல்லா பொருளும் நினைக்கிறேன். மை அன்னி பன்னி, மை லவ்லி டெடி பேர், ஒரு 2 டெடி பேருங்க. ஓ, இது ரெயின்போ வரைஞ்சிருக்கா போல இந்த குழந்தை. ஓ, இது வந்து அந்த ஃபேமிலி ட்ரீ மாதிரி நினைக்கிறேன். அதான். ஓ, அவளுக்கு கேட்டு டாக்னா ரொம்ப பிடிக்கும் போல. இங்கே இந்த அப்பா அதோ இருக்காரு வெளியே. வெளியே நின்று யாரையோ பார்த்து நிற்காருங்க. யாரை பார்க்குறாரு தெரில. நம்ம டேடின்னு கூப்பிடுறோம், நம்ம அப்பான்னு கூப்பிட்டு பார்க்குறோம். வெளியே யாரும் பார்க்குறாங்க, நம்ம யாரும் நம்மளால பார்க்க முடியல. இன்ட்ராக்ட் காட்டுங்க. என்ன நடக்குது வெளியே நம்ம கேட்குறோம். நான் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறேன். எப்படி கத்துனாரு பாருங்க, எப்படி ஒரு கோவப்பட்டு கத்துறாரு பாருங்க, ஸ்டாப்ன்ட்டு. அவ்வளோ கோவம். அந்த துணி மேலே கை வைக்க வேணாம்னு சொல்கிறாரு அவரு. நம்ம கிட்ட வராரு. இப்போ நம்ம அப்படியே சைலண்ட் ஆகிட்டோம். அப்படியே சைலண்ட் ஆகிட்டோம். என்னங்க இப்படி கத்துனாரு, செம்ம கோவத்தில் கத்துறாருங்க. எனக்கு தெரிஞ்சு வெளியே எதையோ பார்த்து பயந்துட்டாரு போல. அதனால நம்ம பார்த்தவங்க பயப்படுன்னு சொல்லி நம்ம பார்க்க வேணாம்னு சொல்றாரோ. செம்மையா கத்துனாருங்க. நம்ம வந்து சாரி சொல்றோம். அவருன்னு சொல்றாரு, இட்ஸ் ஓகே அனின்னு. ஓ, நம்ம பேர் அனின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கத்துனதுக்கு என்ன அவர் வந்து சாரின்னு சொல்றாரு. என்ன கத்து தெரியுமாங்க, நம்ம திரும்பி டேடுன்றோம். என்னால தூங்க முடியலன்னு சொல்றோம். அவர் சொல்றாரு அதுக்கு, எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்க, இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். அப்புறம் சப்போர்ட். அப்புறம் நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்ம ஒரு கேம் விளாட்லாமான்னு சொல்லி கேட்குறாரு. சரி, நம்ம என்ன சொல்லணும்னா ஓகே, என்ன கேமுன்னு கேட்டால் அவர் வந்து அவர் வாய் மூலியமா சத்தம் போடுவார். அது நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணுமா, அதான் கேம் போல். சரி ஓகேங்க, நம்ம விளையாடுவோம். ஓகே, நம்ம விளையாடலான்னு சொல்லி சொல்லிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு சவுண்ட் கண்டுபிடிக்கலாமா, என்ன சவுண்டுன்ட்டு. இது பார்த்தாலே தெரியுது, பூனை கத்துற சவுண்டு தான். கரெக்டுன்னு சொல்கிறாரு. நம்ம ஸ்மார்ட்ன்றாரு. சரி, சூப்பர். நம்ம ஊரே நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி கத்துறோம் நம்மளும். சரி ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ண சொல்கிறார். நெக்ஸ்ட் என்ன சவுண்டு போடுறான்னு பார்ப்போமா. நான் எதுக்கு இப்போ பேச வந்தேன்னா, அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்ல. இப்போ வந்து அந்த கத்துற சவுண்ட் தெரிஞ்சிச்சு, அது டக்குன்ட்டு. நம்ம டக்கு கொடுத்துப்போம். கரெக்டு. நம்ம ஸ்மார்ட்னு சொல்கிறாரு. நம்ம பிறந்ததுலேருந்தே ஸ்மார்ட் தானே. சரி ஓகே, திரும்பி கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறோம். இது பார்த்தாலே தெரிஞ்சிச்சு டாக் தான். சரி, அது கொடுத்துப்போம்.
நம்ம கரெக்டுன்னு திரும்பி அப்பா சொல்றாரு. நம்ம ஸ்மார்ட் கேர்ளாம். நம்ம ஆஹா ஹா ஹா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறோம். நம்ம சொல்றோம் நீங்க ரொம்ப ஃபன்னி டேட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறோம் திரும்பி. சரி திரும்பி கெஸ் பண்ண சொல்றாரு. ஓகே திரும்பி வாங்க நம்ம விளையாடுவோம். ஏய் இப்ப ஏதோ மின்னுச்சு பாத்தீங்களாங்க? ஒருவேளை இடி இடிக்குதோ வெளியே. பாத்தீங்களா ஒரு மாதிரி மின்னல் மாதிரி இப்படி வந்துட்டு போன மாதிரி இருந்தது. அப்பாவும் இப்ப வெளியே பாக்குறாரு அங்க பாருங்க. எங்கடா? ஓ நம்ம இந்த வெளியே இன்டராக்ட் பண்ணலாம். நம்ம வெளியே என்ன நடக்குதுன்னு அப்பாட்ட கேக்குறோம். அவர் சொல்றாரு அங்க ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம வந்து கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு வெளியே ஏதோ நடக்குதுங்க. நம்ம கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாரு. நம்மளுக்கு தெரிஞ்சா பயப்படுவோம்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. வெளியே இப்படி என்ன நடக்குதுன்னு தெரியல. அவர் மூஞ்ச பாருங்களேன், ஏதோ பயந்த மாதிரியே ஒரு இது. அவர் மூஞ்சி பாருங்க சோகமாவே இருக்குது. நம்ம கேக்குறோம் என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி கேக்குறோம். என்னதுங்க இது டிஃப்ரெண்டா இருக்குது சவுண்டு. ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் மூணுமே அதான் இருக்குது. சரி நம்ம மூணுமே அதான். இப்ப ரைட்டுன்னு சொல்றாரு. நம்ம திரும்பி ஆஹா ஹா ஹா அப்படின்றோம். இன்னும் நிறைய கேள்வி ஏதாவது சவுண்ட் போடுங்கன்னு சொல்லி நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட்னு சொல்றாரு. என்னங்க ஏதாவது வெடிக்கிற மாதிரி சத்தம் போடுறாரு. இதுக்கும் மூணும் பாம் 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 தான் இருக்குது. அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு நம்ம டேடி. அவர் மூஞ்ச பாருங்க, வெளியே ஏதோ பார்த்துட்டு பயந்துட்டாருங்க. ரொம்ப சோகமா இருக்காரு, ஏன்னு தெரியல. இப்ப சொல்றாரு நான் சொல்றது கேளுன்னு சொல்றாரு நம்ம கிட்ட. இஃப் யூ லிசன் டு தி சவுண்ட் ஆஃப் ஃபயர் ஏர்கிராஃப்ட் அண்ட் பாம்ஸ். ஓ வெளியே போர் நடக்குதுன்னு நினைக்கிறேங்க. அதுதான் இந்த மாதிரி சவுண்ட் மூலியமா நம்ம கிட்ட தெரிவிக்கிறாரு. இங்க பாருங்க என்ன சொல்றாருன்னா, வெளியே வந்து இந்த மாதிரி அந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இருக்கு, ஜெட்டு, அப்புறம் அந்த பாம்பு போடுற சத்தம்லாம் கேக்குதுன்னா நீ பயப்படாதன்னு சொல்றாரு. வெளியே போர் நடக்குதுங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் மாதிரி வெளியே நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை பார்த்துட்டு பயந்துட்டாரு. அதனால தான் அந்த இப்ப அந்த ஜெட்டு பறக்கும், அந்த பாம்பு கிராஷ் ஆகும், இந்த வெளிச்சம் வந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். when you hear this sound what you should do. எப்பெல்லாம் இந்த சவுண்டு கேட்குதோ அப்பெல்லாம் நீங்க வந்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா சொல்றாரு. சரி கண்டினியூ கொடுப்போம். இந்த மாதிரி சிரிக்க சொல்றாரு ஆஹா அப்படின்ட்டு. எப்பெல்லாம் இந்த சவுண்ட் கேட்குதோ அப்பெல்லாம் சிரிக்க சொல்றாரு. வெளியே போர் நடக்குதுங்க. பாவங்க இந்த சின்ன குழந்தை வேற இங்கதான் இருக்குது, பக்கத்துலயே போர் வேற. நம்ம சிரிக்குதுங்க. நம்ம சிரிச்சது கேட்டுது அவங்களுக்கு. நம்ம ரொம்ப இல்லை குட்டி குழந்தைங்க, அதனால தான் இப்படி நம்ம அப்பா வந்து இந்த மாதிரி நம்ம விளையாடுறாரு. இருங்க வர திரும்பி வெளியே காமிச்சாங்க நம்மளால. ஆனா பார்க்க முடியலங்க வெளியே. அதனால தான் நம்ம அப்பா வந்து கேக்குதா ஜெட்டு போற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? ஐயோ உங்களுக்கு கேட்டுச்சாங்க டம்முன்னு அந்த ஜெட்டு பறகுற சத்தம், பாம்பு வெடிக்கிற சத்தம்லாம். அதனால தான் நம்ம வெளியே எங்கேயோ பார்த்து பயந்துரும். நான் அப்பா அந்த மாதிரி கத்திருக்காரு. சரி திரும்பி இன்டராக்ட் பண்ணுவோம், என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நம்மள கேக்குறாரு அனி யூ ஆர் ஸ்கார்டு, நம்ம பயந்துட்டியான்னு கேக்குறாரு. நம்ம என்ன சொல்றோம்? நோ டேட் ஐ எம் நாட் ஸ்கேர்டுன்னு சொல்றோம். நம்ம பயப்படலைன்னு சொல்றோம். ஏன்னா நீங்க என் கூட இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் எதுக்கு பயப்பட போறேன், நீங்க தான் என் கூட இருக்கீங்களே அப்படின்னு நம்ம சொல்றோம். டேடியும் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. இருந்தாலும் அவர் ஒரு கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகம், அவர் மூஞ்சில் ஒரு சோகம் தெரியுது. அவர் சொல்றாரு நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம தான் தெரியுமே அம்மா அப்பாலாம் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்ட்டு. சரி ஐ லவ் யூ வெரி மச்னு சொல்றாருங்க. நம்மளும் சொல்றோம் ஏன்னா நானும் உங்களை ரொம்ப லவ் பண்றப்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ என்ன சொல்றேன்னா நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாங்க நம்ம ஒன்றும் பண்ணலாம்.
என்ன சொல்றேன்னா நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். என்னன்னா என்ன அம்மாவை அப்பாவை நம்ம எதுவும் ஆகாம பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட நம்ம ப்ரே பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. வெளியே போர் நடக்கிறதுனால தாங்க நம்மள பார்க்கக்கூடாதுன்னு இருக்காரு. நம்மளும் ப்ரே பண்ணியாச்சு. அண்ட் த ஃபைட்டர் கிராஃப்ட் இஸ் கம்மிங் அகைன். திரும்பி வந்து அந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வருதுன்னு சொல்றா குழந்தை அப்பாட்ட. There are many cities. في طيارة لا قذيفي قذيفي احنا قصتي بضحك طلعت في بضحك معه قذيفي في بضحك. எங்க பாத்தீங்களா, இது உண்மையா நடந்த சம்பவம். அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிச்சு மெனி ஃபேமிலி ஆர் ட்ராப்டு இன் தி பேட்டில் ஃபீல்டு. ஓ, நிறைய ஃபேமிலி வந்து இதுல வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் they cannot fight back, some cannot even escape. ஓ, அவங்கள திரும்பி சண்டவும் போட முடியாது, அதே மாதிரி அந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு. பாவங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்க நினைச்சாலே. அவங்க வந்து நிம்மதியா தான் வீட்டுல வாழ்ந்துருந்தாங்க அமைதியா. அவங்களுக்கு போய் இந்த மாதிரி நடந்திருக்கு. பீக்கபூ ஸ்மைல்ன்றாங்க. ஸ்டாப் வார் அண்ட் மேக் பீஸ். எங்க வார நிறுத்த சொல்றாங்க. எத்தனை குடும்பம் இறந்துருக்கு. பாவங்க அந்த குழந்தை. இது உண்மையிலே நடந்த சம்பவம். அந்த குழந்தை பாத்தீங்கன்னா எப்படி இறந்துருச்சு பாத்தீங்களா. அந்த குழந்தை அவங்க அம்மா அப்பா, அவங்க அப்பாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் வந்து அந்த குழந்தை கூட இந்த மாதிரி விளாண்டுருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உண்மையிலே நடந்த சம்பவம். சரி, ஓகேங்க, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய பேர் இந்த வீடியோ விளையாட சொன்னால, இந்த கேம் விளையாட சொன்னால நம்ம வந்து இந்த கேம் விளையாண்டோம். சரி, ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் கேம்ல சந்திப்போம். பாய்.